ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். நம்ம சேனல் விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ்ஆர் நோ, மணி, பேபி பார்ன், நியூமராலஜி, ஜெம் ஸ்டோன் எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி யூனிவர்ஸ் மெசேஜில் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ் இப்போ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2, பைல் 3. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் புதுசாக செய்கிறதுக்கு, இல்லை ஏற்கனவே யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது உங்களுக்கான டைம் தான். பட் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜஸ் சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜஸ் சொல்கிறாங்க. சில நேரத்தில் ஹேவன் உங்களோட அனைத்து விஷயங்களையும் விளையாட வைக்கலாம், தப்பான வழியில் கூட கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பீப்புள், அதாவது உங்களுக்கு தொழில் வட்டாரத்துலேயோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ புதுசாக உருவாகிறதோ, இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு தொழில் கற்றுட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சம் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்காக வரலாம், அந்த மாதிரி டைம் இது அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க, அவங்களோட உதவி கிடைக்க போகுது, அதில் நீங்கள் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இது உங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட சூழ்நிலை அப்புறம் அதோட முடிவு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ஒரு சவால்களையும் தீர்க்கிறதுக்கு முன்னோடியாக நீங்கள் எடுத்துக்கிறணும் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களை பாதிக்கலாம். ஸோ அடுத்தவங்க எடுக்கிற முடிவை விட்டுட்டு கடவுள்கிட்ட உங்கள் பொறுப்பை, அவங்களோட கவலைகளையும் உங்கள் முடிவையும் நீங்கள் விடுறப்ப அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவையில்லாத தூண்டுதல், தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட சொந்த எனர்ஜியில் நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் படி கேட்டு நடக்கிறப்போ முடிவு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் இதை உறுதியாக நம்புங்க. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ். நம்ம சேனல் விபி டேரோட்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.